Good morning to everyone. Chapter 9 Applied Statistics Measurement of Trends. ஸோ இப்போ இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நேற்று வந்து நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா டெஃபனிஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டெஃபனிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னது எக்ஸைஸ் சம்மில் கொஸ்டினாகவே இருக்கும். நேற்று பார்த்த அந்த முன்னாடி இருக்கக்கூடிய டெஃபனிஷன்ஸ் எல்லாமே எக்ஸைஸில் ஒவ்வொரு கொஸ்டினாக இருக்கும். ஸோ இதில் நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ மெத்தடுக்கு தகுந்த மாதிரி சம்ம தனித்தனியாக நம்ம பிரித்து போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஆர் கிராஃபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரீ ஹேண்ட் ஆஃப் கிராஃபிக் மெத்தட்னா ஒன்றும் கிடையாது. கொடுத்துருக்கூடிய டேட்டாவை சும்மா நம்ம என்ன பண்ணுறோம், ரஃபாக ஒரு கிராஃப் போட போகிறோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் இதுக்கு வந்து கிராஃப் ஷீட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ரஃபாக என்ன பண்ண போகிறோம், ஒரு கிராஃப் போட போகிறோம். த ஃபாலோயிங் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் எனக்கு என்ன அது யூனிட் கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ இப்போ ஒரு கிராஃப் போடுறதுனா அப்படின்னா நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. ஸோ நார்மலாக எனக்கு என்னது ஒரு ப்ரொசீஜர் எழுதுவீங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சும்மா ஒரு ப்ரொசீஜர் எழுதுங்க. அதாவது plot the data on the graph சரிங்களா. ஸோ அப்போ ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கங்க. அதில் ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டேட்டா எனக்கு என்னது அந்த இயர் 1000, 1985, 86, 87, 89 அதாவது 1993 வரைக்கும் போட்டுங்க. இங்கே 10, 20, 40, 50, 60, 70, 80 அப்படின்னு போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டாஸை அப்ளை பண்ண போகிறோம். 1985 எனக்கு என்னது 10 சரிங்களா. ஸோ அப்போ 1985க்கு நேராக 10 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டேட்டா பாருங்கள். ஸோ அடுத்து எனக்கு என்ன இருக்குது 1986க்கு எனக்கு என்ன இருக்குது 2 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ 1986க்கு நேராக எனக்கு என்னது 20 சரிங்களா, 22 இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ 1987க்கு நேராக 36, 88க்கு நேராக 62. இந்த மாதிரி எனக்கு என்னது இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கூடியது எல்லாத்தையும் எனக்கு என்னது கிராஃபில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ப்ரொசீஜர் எழுதுவோம்ல. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் எழுத போகிறோம். ப்ளோட் ஆன் தி டேட்டா ஆன் ஏ கிராஃப். அதாவது கிராஃபில் போய்ட்டு எனக்கு என்னது எல்லா டேட்டாவையும் ப்ளாட் பண்ணுறேன் சரிங்களா. ஜாயின் த ஆல் பாயிண்ட்ஸ் பை எ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்மூத் கர்வ். அதாவது இந்த மாதிரி கொடுத்துருக்கூடிய டேட்டாவை இங்கே மாதிரி ப்ளோட் பண்ணிவிட்டு ஸோ எல்லா பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஃப்ரீ ஹேண்ட்லேயே எனக்கு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கர்வாக ஜாயின் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கர்வில் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஏ லைன் இஸ் டிராவன் வித் பாசிங் த்ரூ த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ளோட் ஆஃப் பாயிண்ட்ஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு லைன் போடணும். எப்படி அப்படின்னா ஸோ இந்த மாதிரி லைன் அப்படின்னா எல்லாத்துக்கும் சென்ட்ராக, இந்த பாயிண்ட்டுக்கு சென்ட்ராக நீங்களாகவே ஒரு லைன் போட்டுக்கணும். ஸோ இந்த லைன் பேர் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, கிராஃப் மெத்தட் அப்படின்னா கொடுத்துருக்கூடிய கொஸ்டினுக்கு நாம் ஒரு கிராஃப் போடுறோம் சரிங்களா. ஸோ அதில் நீங்கள் 10th போட்ட மாதிரி ஒவ்வொன்றா எங்கெங்கே பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அங்கங்கே பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட்டை என்ன பண்ணுறோம், லைன் பை லைனாக நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நாமளே என்ன பண்ணுறோம், நார்மலாக எல்லாத்துக்கும் ஜென்ரலாக வர மாதிரி ஒரு லைன் ட்ராப் பண்ணுறோம். ஸோ அதுதான் எனக்கு என்னது கிராஃப் மெத்தடு. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஃப்ரீ ஹேண்ட், அதாவது கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட் அப்படின்னாலும் இல்லை கிராஃபிக் மெத்தட் அப்படின்னாலும் ஒன்று தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தடு பாருங்கள், மெத்தட் ஆஃப் செமி ஆவரேஜஸில் பாருங்கள் எக்ஸாம்பிள் சம் ஃபஸ்ட்டு 9.2 பாருங்கள். ஃபிட் த ட்ரெண்ட் லைன் பை த மெத்தட் ஆஃப் செமி ஆவரேஜஸ். அவனே என்ன சொல்லிட்டான் அப்படின்னா செமி ஆவரேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டான், ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருவான் சரிங்களா. ஃபார் த கிவன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டான் சரிங்களா. ஸோ செமி ஆவரேஜ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கொடுத்துருக்கூடிய கொஸ்டினை என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறது தான் நமக்கு. டிவைட் பண்ணி கிராஃபில் அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், கொடுத்துருக்கூடிய கொஸ்டினை தூக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிங்க இயரு. அடுத்து எனக்கு என்னது ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு என்னது 2000லேருந்து 2006 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து எனக்கு என்னது ப்ரொடக்ஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இயரு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிங்க, இயர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா இதனோட டோட்டலை கவுண்ட் பண்ணு. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ அப்போ மொத்தம் 7 இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 அப்படிங்கிறது நமக்கு என்னது ஆடு நம்பர் சரிங்களா. ஸோ அப்போ ஆடு நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3. ஸோ ஃபஸ்ட்டு 3 மட்டும் எடுத்துக்கணும், செகண்டில் 3 மட்டும் எடுத்துங்க. ஸோ நடுவில் எனக்கு என்னது ஈவனாக பிரிக்கணும். ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருப்போம் சரிங்களா. சின்ஸ் த நம்பர் ஆஃப் இயர் இஸ் ஆடு, we will leave middle year production value and obtain the averages of first 3 years and last 3 years. அதாவது எனக்கு கொடுத்துருக்கூடிய கொஸ்டின் மொத்தம் ஆடு நம்பரில் வந்துருச்சு. அதாவது ஆடு நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா
ஸோ இல்லை ஈவன் நம்பரில் வந்துருச்சான்னு முதல்ல பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இது எனக்கு என்னது 1 2 3 4 5 6 7 மொத்தம் ஆடு நம்பரில் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ ஆடு நம்பரில் வந்ததால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் பிரிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈவனாக வர மாதிரி பிரிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 நம்பரையும் லாஸ்ட்டு 3 நம்பரையும் எடுத்துக்கலாம். நடுவில் இருக்கிற இந்த ஒரு நம்பரை நான் என்ன பண்ணுறேன், ஒமிட் பண்ணுறேன். ஸோ அதுதான் லெஃப்ட் அவுட் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல இந்த ஒரு இது இல்லை, ஸோ எனக்கு என்ன அது மொத்தம் 6 தான் இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குன்னா நீங்கள் 3 3 மட்டும் பிரித்தா போதும். ஸோ இங்கே 7 இருக்கிறதுனால சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை நான் என்ன பண்ணுறேன், டேபிளில் ஒமிட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3 கடைசியாக ஒரு 3. ஸோ இப்போ எனக்கு என்னது, இப்போ ஆடு நம்பர் வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3 இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணி ஆவரேஜ் போட போகிறேன். அப்போ 105 ப்ளஸ்ஸு 115 ப்ளஸ்ஸு 120 எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும், 340/3 அப்படின்னு வரும். ஏன்னா 3 ஆட் பண்ணி தானே போடுறேன். ஸோ 3 ஆட் பண்ணதுக்கு ஆவரேஜ் எனக்கு என்னது, டோட்டல் எத்தனை ஆட் பண்ணுறோமோ அதனோட டிவைடட் பை 3. ஸோ இங்கே 3 அப்படிங்கிறதுனால டோட்டல் டிவைடட் பை 3. ஸோ அப்போ எனக்கு என்னது 113.33 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு என்னது லெஃப்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 பாயிண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டை ஆட் பண்ணி இதனோட ஆவரேஜ் போட்டோம் அப்படின்னா எனக்கு என்னது, இந்த 3 ஆட் பண்ணால் எனக்கு என்னது 3 டிவைட் பண்ணால் ஆவரேஜ் வந்துடுமா. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 123.33 அப்படிங்கிறது எனக்கு என்னது இதனோட ஆவரேஜ், இது இதனோட ஆவரேஜ். சரிங்களா? ஸோ செமி ஆவரேஜ் அப்படின்னாலே எனக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அதாவது கொடுத்துருக்கூடிய கொஸ்டின் வந்து எனக்கு என்னது மொத்த டோட்டல் நம்பர்ஸ் ஆட்லியா ஈவன்லியா பார்க்குறோம். ஸோ அதுதான் செமி, பாதி ஆவரேஜ். சரிங்களா? ஸோ செமி ஆவரேஜ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ செமி ஆவரேஜ்னாலே கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் ஆடில் இருந்தால் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஒமிட் பண்ணிவிடுறோம். ஈவனில் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரெண்டாக பிரித்து எனக்கு என்னது டேபிளை பாதியாக பிரித்து இந்த மாதிரி எனக்கு என்னது இந்த மாதிரி ஆவரேஜ் ஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஆவரேஜ் ஃபைன் பண்ணதை ஸோ இதை கொண்டு போய் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ கிராஃபில் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு கிராஃப் போட்டுங்க. கிராஃப் போட்டு XY போட்டு ஸோ இயர் போடுங்க. இயர் எனக்கு என்னது கொஸ்டினில் கொடுத்த மாதிரி 2000 2001 2002 அப்படின்னு சொல்லிட்டு 2006 வரைக்கும் போட்டிங்க. இங்கே நான் வேல்யூஸ் போட்டுங்க 112 114 116 118 இந்த மாதிரி வேல்யூஸ் போட்டுட்டு ஸோ இப்போ இந்த டேபிளில் ஃபைன் பண்ணிங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 செமி ஆவரேஜ் எனக்கு என்னது 113. ஸோ அப்போ 113 கொண்டு போய் இந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். ஸோ அது எதுக்கு 113 அப்படின்னா ஸோ அதாவது பாருங்கள் இதுக்கும் சென்ட்ரு. ஸோ எப்படி சார் கிராஃபில் மார்க் பண்ணுறது அப்படின்னா இப்போ இந்த 3 வேல்யூக்கு தானே நம்ம செமி ஆவரேஜ் போட்டிருக்கோம். இந்த 3 வேல்யூவில் சென்டர் வேல்யூ எது எனக்கு 2001. அப்போ 2001 113க்கு நேராக கொண்டு போய் இந்த பாயிண்ட்டை நான் என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து செகண்டு பாருங்கள், இதனோட 3ஓட செமி ஆவரேஜ் தானே இது. ஸோ அப்போ இதனோட சென்டர் வேல்யூ எனக்கு என்னது 2005. அப்போ 2005 அடுத்து எனக்கு என்னது இன்னொரு பாயிண்ட்டு 123.33 அப்படிங்கிறது நேராக மார்க் பண்ணப்போ 2005க்கு நேராக இங்கே எனக்கு என்னது 123.33 அப்படிங்கிறது இதுக்கு நேராக மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டு நான் என்ன பண்ணேன், ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த லைன் பேர் எனக்கு என்ன ஸ்ட்ரெயிட் லைன் பேர் ட்ரெண்ட் லைன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் செமி ஆவரேஜ். சரிங்களா? ஸோ செமி ஆவரேஜுக்கு இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸைஸ் 9.1ல் 19th சம்மு எனக்கு என்னது செமி ஆவரேஜ் அப்படிங்கிற சம்மு தான். ஸோ கொஸ்டின்லேயே எனக்கு என்னது மெத்தட் ஆஃப் செமி ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ டோட்டல் எண்ணிங்க எனக்கு என்னது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ அப்போ 12 அப்படிங்கிறது எனக்கு என்னது ஈவன் நம்பர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 6 செகண்ட் 6 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு 6 பிரிச்சுக்கிட்டாங்க. இயர் எனக்கு என்ன ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 12 மந்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 6 நான் இப்படி பிரிச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 6 பிரிச்சுக்கிட்டு ஸோ எனக்கு என்னது மொத்தம் 12 தானே. 12 அப்படிங்கிறது எனக்கு என்னது 12 மந்த்து தானே. 12 அப்படிங்கிறது எனக்கு என்னது ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் அப்படிங்கும்போது பாதிப்பாகவே பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 6 ஒன்று, அடுத்த 6 ஒன்று. ஃபஸ்ட்டு 6 ஒரு செமி, அடுத்த 6 ஒரு செமி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 6 பிரிச்சுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 பிரிச்சதுக்கப்புறம் எனக்கு என்னது ஸோ ஃபஸ்ட்டு 6 ஆட் பண்ணி 6 டிவைட் பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து எனக்கு என்னது செகண்ட் 6 ஆட் பண்ணி எனக்கு என்னது செகண்ட் 6 டிவைட் பண்ணால் எனக்கு என்னது ஒரு வேல்யூ வரும். ஸோ இப்போ கிராஃப் போயிருங்க. கிராஃபில் எனக்கு என்னது ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து எனக்கு என்னதுன்னு பாருங்கள், ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு எழுதிட்டு ஸோ இப்போ இங்கே வாங்க இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் நாங்கள் ஃப்ளோட் பண்ணணும். ஸோ இப்போ 1 2 3 4 5 6. ஸோ இப்போ இந்த 6ல் சென்டர் வேல்யூ எனக்கு எதுன்னு வேணும். ஸோ அதாவது மார்ச் ஏப்ரல் தான் எனக்கு என்னது சென்ட்ரு. ஸோ அப்போ மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் எனக்கு என்னது 276
0.66 அப்படின்னு வருது. ஸோ இங்கே எப்படி சார் நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ அதாவது மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் சென்டர் வேல்யூ தானே இது. மொத்தம் இந்த 6 பாயிண்டோட ஆவரேஜ் தான் எனக்கு என்னது, இந்த 6 செமியோட ஆவரேஜ் தான் எனக்கு என்னது 276.66. ஸோ இதில் எனக்கு சென்டர் பாயிண்ட் எனக்கு என்னது மார்ச்சும் ஏப்ரலும். ஸோ இப்போ இதுக்கு சென்டரில் போய் 276.66 நான் மார்க் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்களா. ஸோ மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் சென்டரில் 276.66 மார்க் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. சேம் அதே மாதிரி தான் அடுத்த 6ஓட செமி ஆவரேஜ் இதனோட எனக்கு என்னது, இந்த செமியோட ஆவரேஜ் எனக்கு என்னது 213. ஸோ அப்போ இது எதுக்கு நடுவில் ஆட் பண்ண அப்படின்னா, இது 1 2 3 4 5 6. ஸோ அப்போ செப்டம்பருக்கும் அக்டோபருக்கும் சென்டரில் எனக்கு என்னது 213.33 எனக்கு என்னது கொண்டு போய் மார்க் பண்ணணும். அப்போ செப்டம்பருக்கும் அக்டோபருக்கும் சென்டரில் கொண்டு போய் 233 பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ நான் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஸோ இதான் எனக்கு என்னது ட்ரெண்ட் லைன். சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் எனக்கு என்னது செமி ஆவரேஜ். ஸோ செமி ஆவரேஜ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ அது எனக்கு என்னது ஆடு நம்பராக இருந்தால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஈவென்ட் செட்டையும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஈவென்ட் செட்டையும் எடுத்துக்கிட்டு சென்டரில் இருக்க ஒரு வேல்யூ ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கு என்னது ஆவரேஜ் கண்டுபிடிச்சி கிராஃபில் அப்ளை பண்ணணும். சப்போஸ் ஈவன் நம்பராக வந்துருச்சு ஆடு நம்பராக இல்லைன்னா ஈவனாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஈவனு செகண்ட் ஈவனாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கு ஆவரேஜ் ஃபைன் பண்ணி ஸோ என்ன பண்ணணும், கொண்டு போய் கிராஃபில் அப்ளை பண்ண எனக்கு என்னது ஆவரேஜ் மெத்தட் முடிஞ்சுது. சரிங்களா. ஸோ இப்போ மெத்தட் ஆஃப் மூவிங் ஆவரேஜ், ஸோ ஆவரேஜ் செமி ஆவரேஜ் மெத்தட் முடிஞ்சுது. ஸோ இது வந்து எனக்கு என்னது மூவிங் ஆவரேஜ். ஸோ மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஏதாவது ஒரு மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா. அந்த ஆவரேஜ் எங்கேயோ ஒரு இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இதே மாதிரி சேம் எனக்கு என்ன இயர் கொடுத்துருவாங்க, ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஃபைண்ட் த ட்ரெண்டிங் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த மெத்தட் ஆஃப் 3 இயர்லி மூவிங் ஆவரேஜ். ஸோ எத்தனை இயருக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதே செமி ஆவரேஜுக்கு வந்து அவங்க என்னது எத்தனை இயருக்கு மூவ் ஆகுதுன்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதே எனக்கு என்னது மூவிங் ஆவரேஜுக்கு ஸோ அது எத்தனை இயர் மூவ் ஆகுதுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே எனக்கு என்னது 3 இயர் மூவ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்கூடிய கொஸ்டினை இயரு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டேபிளில் எழுதிக்கிங்க. ஸோ எழுதிட்டு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க 3 இயருக்கு மூவ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 இயர் மூவிங் ஆவரேஜ் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். சரிங்களா. ஸோ அப்போ 3 இயர் மூவிங் ஆவரேஜை ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு 3 இயர் மூவிங் டோட்டல் தேவை. சரிங்களா. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ கொஸ்டினில் கொடுத்த மாதிரி இயரும் ப்ராஃபிட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு 3 இயர் மூவிங் டோட்டல்னு போட்டுக்கோங்க. 3 இயர் மூவிங் ஆவரேஜ் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இதை தான். சரிங்களா. ஸோ இப்போ 3 இயர் மூவிங் டோட்டல் அப்படின்னா இங்கே எனக்கு என்னது 3 வருஷத்துக்கு தானே ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ அப்போ 3 வருஷத்துக்கு டோட்டல் இருந்தால் தான் நம்மளால் ஆவரேஜ் போட முடியும். ஸோ அப்போ 3 வருஷத்துக்கு டோட்டல். ஸோ அதாவது 1 2 3. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 இயர் டோட்டலில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணி இங்கே போடணும். ஏன் சார் இங்கே போட முடியாது அப்படின்னா, ஸோ நமக்கு பாருங்கள் இதுக்கு மேலே எனக்கு என்னது எந்த ஒரு வேல்யூ இல்லை, இதான் எனக்கு என்னது ஸ்டார்டிங் வேல்யூ. சரிங்களா. ஸோ அப்போ 3 இயர் மூவிங் டோட்டலுக்கு பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு இதை மட்டும் எனக்கு என்னது டேஷ் போட்டுட்டு ஸோ எனக்கு என்னது இதுக்கு மேலே எனக்கு என்னது வேல்யூ கிடையாது. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு வேல்யூ ஆரம்பிக்குது. ஸோ அதனால் எனக்கு என்னது ஃபஸ்ட்டு இதுக்கு எனக்கு என்னது டேஷ் போட்டுருவோம். ஸோ செகண்ட் இதை பாருங்கள் 1 2 3. ஸோ இதை 3ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும், இந்த வேல்யூ வரும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கு இது முடிஞ்சுது. சரிங்களா. இப்போ 1 2 3. ஸோ அப்போ இதை 3ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், இந்த இயர் டோட்டல் வரும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இதுவும் முடிஞ்சுது. இப்போ 1 2 3. ஸோ இதை 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வரும், இந்த டோட்டல் வரும். சரிங்களா. ஏன் அப்படின்னா 3 இயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 3 வருஷத்தில் எது எனக்கு இதுதான் எனக்கு என்ன அது சென்டர். ஸோ அப்போ இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். சரிங்களா. 3 இயர் மூவிங் ஆவரேஜ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 3 வருஷத்தோட மூவிங் ஆவரேஜ்னால் இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. ஸோ அப்போ சென்டர் வேல்யூலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ இதை 3ஐயும் ஆட் பண்ணி இங்கே போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து எனக்கு என்னது இதை விட்டுட்டு ஸோ அடுத்து இதை 3ஐயும் ஆட் பண்ணி இங்கே போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை 2ஐயும் விட்டுட்டு ஸோ அடுத்து இதை 3ஐயும் ஆட் பண்ணி சென்டருக்கு நேராக இங்கே போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை 3ஐயும் விட்டுட்டு அடுத்து இதை 3ஐயும் ஆட் பண்ணி சென்டருக்கு நேராக இங்கே போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இதை 3ஐயும் அடுத்து இதனாலையும் விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போடுவோம், இதை 3ஐயும் ஆட் பண்ணி சென்டருக்கு நேராக இங்கே போடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இதை 5 விட்டுட்டு எனக்கு என்னது இதை 3ஐயும் ஆட் பண்ணி சென்டருக்கு நேராக இங்கே போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னது இதோட விட்டுருவோம். ஸோ அடுத்து எனக்கு என்ன வரும், இது வரைக்கும் ஃபுல்லாக வந்துடும். ஸோ 3 இயர் தான் ஆட் பண்ணணும் நமக்கு. ஸோ இங்கே 2 இயர் தான் இருக்குது. ஸோ நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணிக்கிறோம், டேஷ் போட்டுடும். சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3 இயருக்கு நமக்கு என்னது மூவிங் டோட்டல் கிடச்சிருச்சு.
ஸோ இப்போ இந்த மூவிங் 3 இயர் மூவிங் டோட்டல் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் போடணும். ஸோ ஆவரேஜ் போடுறதுக்கு பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும், இது 3 இயருக்கான மூவிங் டோட்டல். ஸோ அப்போ ஆவரேஜ்னா எனக்கு என்னது டிவைடட் பை 3. ஸோ இப்போ இது 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ இப்போ இதை 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர், இதை 3ஆல் டிவைட் பண்ணால் இது, இதை 3ஆல் டிவைட் பண்ணால் இது, இதை 3ஆல் டிவைட் பண்ணால் இது, இதை 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்னது இது வரும். சரிங்களா? ஸோ அப்போ 3 இயருக்கு எனக்கு என்னது இது மூவிங் ஆவரேஜஸ் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செமி ஆவரேஜுக்கு மூவிங் ஆவரேஜுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இதுதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி 9.1ல் 15 சம் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ ஃபைண்ட் த ட்ரெண்ட் த ப்ரொடியூசிங் ஆஃப் மெத்தடியை 5 இயர் கொடுத்துட்டான். சரிங்களா? 5 இயர் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ 5 இயர் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ சேம் அதே மாதிரி போன சம் மாதிரி எனக்கு என்னது இயரும் ப்ரொடக்ஷனும் எடுத்து எழுதிக்கிங்க. ஸோ இயரும் ப்ரொடக்ஷனும் எடுத்து எழுதிட்டு 5 இயர்லி மூவிங் டோட்டல் நம்ம கொஸ்டினில், அதாவது 5 இயர்லி மூவிங் ஆவரேஜ் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. மூவிங் ஆவரேஜ் ஃபைன் பண்ணணும்னா முதல்ல நமக்கு டோட்டல் வேணும். சரிங்களா? ஸோ இப்போ 5 இயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 1 2 3 4 5. ஸோ அப்போ இந்த 5 இயர் டோட்டல் தான் போடணும். ஸோ இந்த 5 இயருக்கு சென்டர் வேல்யூ எனக்கு எது, இதுதான் சென்டர். ஸோ அப்போ இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ மற்றது முன்னாடி ரெண்டு எனக்கு என்னது டேஷ் போட்டுருங்க. ஸோ அப்போ 5 இயர் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணணும். இப்போ 5 இயர் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 619 வருது. ஸோ இதனோட சென்டர் இதுதான். ஸோ இதுக்கு நேரம் எனக்கு என்னது 619 போட்டாச்சு. ஸோ மற்றது ரெண்டுக்கு எனக்கு என்னது டேஷ். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் என்ன பண்ணிக்கணும், இப்போ விட்டுறணும். ஸோ இப்போ அடுத்து 5 இயர் 1 2 3 4 5. ஸோ இப்போ இந்த 5 இயர் ஆட் பண்ணி சென்டர் எனக்கு என்னது 128. ஸோ இதுக்கு நேரம் எனக்கு என்னது 617 அப்படின்னு போடணும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டையும் விட்டுட்டு ஸோ அடுத்து 5 ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அடுத்து 5 ஆட் பண்ணால் இதனோட சென்டர் எனக்கு என்னது இந்த தான், இதனோட சென்டர் இதுதான். ஸோ அப்போ 624. ஸோ அப்போ அடுத்து இதை 3ஐயும் விட்டுட்டு ஸோ அடுத்து நான் என்ன பண்ணணும், இந்த 5 நான் ஆட் பண்ணணும். ஸோ இந்த 5ஓட சென்டர் எனக்கு என்னது இது. ஸோ அப்போ 621. ஸோ அப்போ அடுத்து இதை 3ஐயும் விட்டுட்டு ஸோ அடுத்து இந்த 5ஓட ஆட் பண்ணும் 1 2 3 4 5. ஸோ இதனோட சென்டர் எனக்கு என்னது இது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இதே மாதிரி எனக்கு என்னது அடுத்தடுத்து ஒவ்வொரு நம்பராக விட்டு விட்டு ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் எனக்கு என்னது இது மூவிங் 5 இயருக்கு மூவிங் டோட்டலு. ஸோ இப்போ இதுக்கு ஆவரேஜ் வேணும்னா எனக்கு என்னது டிவைடட் பை 5ஆல் போடணும். ஸோ அப்போ இது டிவைடட் பை 5 எனக்கு இது. ஸோ 617 டிவைட் பை 5 போட்டால் இந்த ஆன்சர் வரும். ஸோ இதனும் டிவைட் பை 5. ஸோ இப்படி எல்லாத்தையும் எனக்கு என்னது ஸோ எல்லாத்தையுமே டிவைட் பை 5 டிவைட் பை 5 டிவைட் பை 5னு போட்டிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து எனக்கு என்னது இந்த ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதுதான் எனக்கு என்னது 5 இயர் மூவிங் ஆவரேஜ். சரிங்களா? ஸோ இப்போ மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கொடுத்துருக்கூடிய கொஸ்டினில் எத்தனை இயருக்கு கேட்குறானோ அத்தனை இயரை ஆட் பண்ணி போடணும். ஸோ அதில் சென்டர் எதுவும் அதை நான் ஆட் பண்ணி போட்டுட்டு ஸோ அந்த இயரால் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணால் அதுதான் எனக்கு என்னது இயர் ஆஃப் மூவிங் ஆவரேஜ். சரிங்களா? ஸோ கொஸ்டினில் எத்தனை இயர் கொடுத்துருக்கணும் அத்தனை இயரை நான் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணி போடணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 9.5 கொஸ்டினில் பாருங்கள், கால்குலேட் த 4 இயர்லி மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஆவரேஜஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் ஏ ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் ஏ பர்டிகுலர் சிட்டி ஆஃப் தி ஃபாலோவிங் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 4 இயர் மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் இன்னொன்று என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏதாவது பாருங்கள் 4 இயர்லி கால்குலேட் தான் 4 இயர்லி மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இயர் கொடுத்தாச்சு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எழுதியாச்சு, 4 இயர் மூவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 1 2 3 4. ஸோ இப்போ 4 இயருக்கு மூவிங்னா எனக்கு என்னது 4 இயரை ஆட் பண்ணணும். முதல்ல 4 இயர் மூவிங்க்கு டோட்டலாக ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 4 இயர் மூவிங் டோட்டலாக ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு 4 இயருக்கு சென்டர் வேல்யூ எனக்கு எதுப்பா, ஸோ இது ரெண்டும் தான் சென்டர். ஸோ இதனோட சென்டர் எனக்கு என்னது இதுதான். ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கு சென்டரில் இந்த டோட்டலாக போட்டாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த 4 இயர் ஆட் பண்ணுங்கள். 4 இயர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 514 வரும். இந்த 4 இயரில் சென்டர் எனக்கு என்னது இது ரெண்டுக்கும் தான் சென்டரு. ஸோ அப்போ இதுக்கு நேராக போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த 4 இயரை ஆட் பண்ணுறீங்க. இந்த 4 இயர் ஆட் பண்ண எனக்கு என்ன வரும் 605 வரும். ஸோ அப்போ இதுக்கு சென்டர் எனக்கு என்னது இதுதான். ஸோ இதனோட சென்டர் எனக்கு என்னது 605. சேம் இதே மாதிரி எனக்கு என்னது கீழே வரைக்கும் போட்டாச்சு. ஸோ இப்போ 4 இயர் மூவிங் டோட்டல் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ 4 இயர்லி மூவிங் நமக்கு என்னது ஆவரேஜ் வேணும். ஸோ அப்போ இதை டிவைட் பை 4 போட்டால் எனக்கு என்ன வரும் இது வரைக்கும் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எனக்கு என்னது டிவைட் பை 4 டிவைட் பை 4 டிவைட் பை 4னு போட்டிங்க அப்படின்னா 4 இயர்லி மூவிங் எனக்கு என்னது ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ இப்போ கொஸ்டினில் நமக்கு 4 இயர்லி சென்டர்டு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ
4 இயரோட மூவிங் ஆவரேஜில் எனக்கு சென்டர் ஆவரேஜ் என்னன்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ சென்டர் ஆவரேஜ் அப்படின்னா எனக்கு என்ன ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு என்னது 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ். ஸோ இதனோட சென்டர் ஆவரேஜ் கேட்குறாங்க. சென்டர் அப்படின்னா இது ரெண்டுக்கும் சென்டர் ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதான். இது ரெண்டுக்கும் சென்டர் எனக்கு என்னது 132.37. ஸோ நெக்ஸ்ட்டு இதை ரெண்டுக்கும் சென்டர் வேல்யூ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு என்ன இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ அடுத்து இந்த 2 பாயிண்ட்டுக்கு சென்டர் வேல்யூனா எனக்கு என்னது சென்டர் தானே போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இது ரெண்டுக்கும் எனக்கு என்னது சென்டர் வேல்யூ வேணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கு சென்டர் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் எனக்கு என்னது எக்ஸாம்பிள் 9.5ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த சம் கொடுத்துருப்பான். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி கிராஃபிக் மெத்தேடு பார்த்தீங்க, செமி ஆவரேஜ் மெத்தேடு பார்த்தீங்க, மூவிங் ஆவரேஜ் மெத்தேடு பார்த்தீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்து எனக்கு என்னது மெத்தேட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தேடு. சரிங்களா? ஸோ இந்த மெத்தேடு கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி தெரியும். ஸோ ஆனால் படித்தா எனக்கு என்னது ஈஸியாக தான் இருக்கும். மெத்தேட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். அதாவது இதுக்கு ஒரு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, த சம் ஆஃப் தி டெரிவேட்டிவ் ஆஃப் தி ஆக்டிவல் அதாவது அக்யூட்டல் வேல்யூஸ், அதாவது எனக்கு என்னது ஒய் அண்டு ஒய் கேப் எனக்கு என்னது ஈஸ் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒய்யையும் ஒய் கேப்பையும் எனக்கு என்னது மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா அதாவது எனக்கு என்ன அது மைனஸ் பண்ண அந்த டோட்டல் வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னா அதாவது சம்மேஷன் அப்படின்னா டோட்டல் சம்மு ஒய் மைனஸ் ஒய் கேப்பை எனக்கு என்ன அது ஒய் மைனஸ் ஒய் கேப் ஃபைன் பண்ணுறோம்ல. ஸோ அதை டோட்டலை ஆட் பண்ண எனக்கு என்ன வரும் அப்படின்னா 0 வரும்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே மாதிரி த சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டெரிவேட்டிவ் ஆஃப் த ஆக்டிவ் வேல்யூ ஒய் அண்ட் ஒய் கேப் எஸ்டிமேட் வேல்யூ ஆஃப் எனக்கு என்ன அது லீஸ்ட், அதாவது ஒய் மைனஸ் ஒய் கேப் ஹோல் ஸ்கொயர்டை எனக்கு என்னது அதில் சம் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஒரு சமேஷன் அப்படின்னா சம் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ அது எனக்கு எப்படி இருக்கும் லீஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் எனக்கு என்னது இதனோட கண்டிஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு அதனோட ப்ரொசீஜர் தேவை. ஸோ ஒன்றும் கிடையாது, கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் அதாவது கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை ஒய் ஈக்குவல் டு a + bx அப்படிங்கிற ஸ்ட்ரைட் லைனுக்காக நம்ம மாற்றணும். சரிங்களா? கொடுத்துருக்கூடிய கொஸ்டினை இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதை ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய கீழே ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒய் அப்படிங்கிறது எனக்கு என்னது ஆக்சுவல் வேல்யூ. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னது டைமு. சரிங்களா? ஸோ இங்கே ஏபி அப்படிங்கிறது எனக்கு என்னது கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இதில் இந்த ஏபியை ஃபைன் பண்ணுறதுக்கும் ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்னது இந்த எக்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கும் எனக்கு என்னது இந்த ஒய்யை ஃபைன் பண்ணுறதுக்கும் கீழே வந்து சம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸோ இந்த கிவன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதாவது கொடுத்துருக்கூடிய கொஸ்டினில் நம்பர் எனக்கு என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ் எனக்கு என்னது ஆடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் மிடில் இயர். சரிங்களா? ஸோ அதே கிவன் இயர் எனக்கு என்னது ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் அர்த்மெட்டிக் மீன் ஆஃப் 2 மிடில் இயர், அதாவது கொடுத்துருக்கூடிய இயரில் 2 மிடில் இயர் டிவைட் பை எனக்கு என்னது 0.5 அப்படின்னு போட்டுக்குவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எக்ஸை ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஏபியை ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னது 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஏபியை ஃபைன் பண்ணுறதுக்கு பாருங்கள் சமேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா இந்த நார்மல் ஈக்குவேஷன் ஏவை ஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு என்னது சமேஷன் ஒய் டிவைட் பை என் ஈக்குவல் டு எனக்கு என்னது ஒய் பார். ஸோ அதே பியை ஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு என்னது சமேஷன் எக்ஸ் ஒய் டிவைட் பை சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் இந்த நார்மல் ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கணும்னா சமேஷன் ஒய் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சமேஷன் எக்ஸு சமேஷன் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சமேஷன் எக்ஸு ப்ளஸ் பி இன்ட்டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இதில் என் அப்படிங்கிறது எனக்கு என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிவன் த டேட்டா, அதாவது கொடுக்கக்கூடிய கொஸ்டினில் இருக்கக்கூடிய எத்தனை இயர் இருக்கோ அதுதான் நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம் என் அப்படின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ இதில் ஒரு நோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. த கான்ஸ்டன்ட் ஏ டேக்ஸ் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் பட் கான்ஸ்டன்ட் பி டேக்ஸ் எனக்கு என்னது போத் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூஸ். அதாவது இந்த கான்ஸ்டன்ட்டில் ஏ அப்படிங்கிறது எனக்கு என்னது ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். பட் பி அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் எனக்கு என்னது நம்ம பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா எனக்கு என்னது நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் நம்மளே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஸோ எக்ஸாம்பிள் 9.7 ஸோ அவனே கொடுத்துட்டான் பாருங்கள். அதாவது கொஸ்டின்லேயே என்ன ஃபைன் பண்ணு கொடுத்துட்டாங்க ஃபைண்ட் த ஸ்ட்ரைட் லைன் ட்ரெண்ட் பை த மெத்தட் ஆஃப் எனக்கு என்னது என்ன மெத்தடில் ஃபைன் பண்ணுங்கிறத அவனே கொடுத்துருவான் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ இப்போ கொஸ்டினில் வந்து எனக்கு என்னது இயரு சேல்ஸ் அப்படின்னு சொல்லி கிவன் டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்னது இந்த இயர் வந்து எனக்கு என்னது ஆடா ஈவனான்னு ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்னது 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ
சாரி 1 2 3 4 5 6 8 9 கொடுத்துருக்காங்க. ஸோ த கிவன் நம்பர் இயர் இஸ் எனக்கு என்னது ஈவன். ஸோ இப்போ கிவன் டேட்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயரை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 தான் வருது. சாரி நான் 9 அப்படின்னு சொல்லிட்டு 8 இயர் தான் வருது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இயர் இஸ் எனக்கு என்னது ஈவன். ஸோ லெட் இஸ் கன்சிடர். ஸோ ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது லிஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் எனக்கு என்னது ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆடாக இருந்துச்சுன்னா கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மிடில் இயர். ஸோ ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னது கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் அர்த்தமேட்டிக் மீன் ஆஃப் 2 மிடில் இயர். அதாவது கொடுத்துருக்கூடியதில் எனக்கு என்னது 2 மிடில் இயர் எடுத்துக்கிட்டு டிவைட் பை எனக்கு என்னது 0.5 டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு என்னது ஈவன். ஸோ அப்போ எனக்கு என்னது இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது எக்ஸ் மைனஸ் அர்த்தமேட்டிக் மீன் ஆஃப் 2 மிடில் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவைட் பை எனக்கு என்னது 0.5. ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸு மைனஸ். ஸோ இங்கே எனக்கு என்னது அர்த்தமேட்டிக் மீன் ஆஃப் 2 மிடில் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அர்த்தமேட்டிக் மீன் ஆஃப் 2 மிடில் இயர்னா 1 2 3 4. ஸோ இப்போ இது ஒரு ஈவன். ஸோ இது ஒரு ஈவன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த 2 ஈவன் செட்டுக்கு நடுவில் எனக்கு என்ன அது இந்த 2 நம்பர் தான் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ இந்த 2 நம்பரை நான் என்ன பண்ணலாம், இங்கே 1 2 3 போயிடுச்சு, இங்கே 1 2 3 போயிடுச்சு. ஸோ இப்போ இதை 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் இந்த சென்டர் வேல்யூ கிடச்சிருமா. ஸோ அதுதான் எனக்கு என்னது அர்த்தமேட்டிக் மீன் ஆஃப் 2 மிடில் இயர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போ இதை 2 ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை 2 ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும், அதாவது இதை 2 ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம்னா எனக்கு என்ன வரும் 1998.5 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் எனக்கு என்னது அர்த்தமேட்டிக் மீன் ஆஃப் மிடில் இயர். ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இதனோட எனக்கு என்னது இந்த வேல்யூ எனக்கு என்னது 1998.5 டிவைட் பை எனக்கு என்ன வரும் 0.5 அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ நம்ம என்னது இது வரைக்கும் ஃபைன் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ கொஸ்டினில் கொடுத்த மாதிரி இயர் அப்படியே எடுத்து எழுதுங்க, சேல்ஸ் அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ இப்போ எனக்கு என்னது கேபிட்டல் எக்ஸு. ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல்ட்டு அப்படின்னு போட்டுட்டு ஸோ இப்போ பாருங்கள் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு ஸோ இந்த வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது இதுதான் எனக்கு என்னது இயர் தான் ஸ்மால் எக்ஸு. ஸோ இப்போ 1995 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா -7 வரும். ஸோ அடுத்து 1996 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா அடுத்து எனக்கு என்ன வரும் -5 வரும். ஸோ அப்போ 1997 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா -3. ஸோ அப்போ 1998 இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதில் எக்ஸோட வேல்யூவெல்லாம் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் கிடச்சிடும் சரிங்களா. ஸோ கேபிட்டல் எக்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நமக்கு ஸோ அடுத்த டேபிளில் என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு அதாவது இது வந்து சேல் தான் எனக்கு என்னது கேபிட்டல் ஒய். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னா ஸோ இது 2 மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும் சரிங்களா. ஸோ அப்போ இது 2 மல்டிபிள் பண்ணி கேபிட்டல் எக்ஸ் ஒய் போட்டாச்சு. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டும் தேவை. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டும் போடணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும். அப்போ 7 ஸ்கொயர்டு 5 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு -1 ஸ்கொயர் இந்த மாதிரி எல்லாத்தையும் எனக்கு என்னது -7 ஸ்கொயர் 49 -5 ஸ்கொயர் 25 -3 ஸ்கொயர் 9 -1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணி போடுறோம் சரிங்களா. ஸோ ஸ்கொயர் பண்ணி போட்டுட்டு லாஸ்ட்டாக இந்த ட்ரெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கட்டை விட்டுருங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டேபிளை ஃபார்ம் பண்ணிடுறீங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ லாஸ்ட்டாக நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ கீழே வாங்க டேபிளை ஃபைன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னா ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ அதான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் தான் இங்கே ஏபியோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ பாருங்கள் ஏவோட ஃபார்முலா எனக்கு என்னது சமேசன் ஒய் டிவைடட் பை என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ சமேசன் ஒய் அப்படின்னா எனக்கு என்னது ஸோ இதுதான் எனக்கு என்னது ஒய். ஸோ இதனோட சேல் தான் எனக்கு என்னது ஒய். ஸோ இதனோட டோட்டல் தான் எனக்கு என்னது சமேசன் ஒய். அப்போ 47.8. ஸோ என் அப்படிங்கிறது இங்கே எனக்கு என்னது 8. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இயர் தானே எனக்கு என்னது என். ஸோ அப்போ சமேசன் ஒய் டிவைடட் பை என் போட்டிங்க அப்படின்னா ஏ வேல்யூ கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் பி எனக்கு என்னது சமேசன் எக்ஸ் ஒய் டிவைடட் பை சமேசன் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இப்போ எதுக்கு தெரியுதுங்களா இந்த எக்ஸ் ஒய்யும் எக்ஸ் ஸ்கொயர்டும் கண்டுபிடிச்சோன்னு. ஸோ பியோட வேல்யூவை ஃபைன் பண்ணுறதுக்கு தான் டேபிளில் எக்ஸ் இன்ட்டு ஒய்யும் எக்ஸ் ஸ்கொயரும் ஃபைன் பண்ணோம். ஸோ இப்போ சமேசன் எக்ஸ் ஒய்னா இதனோட டோட்டலு, சமேசன் எக்ஸ் ஸ்கொயர்னா இதனோட டோட்டலு. ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் டிவைட் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ சமேசன் எக்ஸ் ஒய் டோட்டல் எனக்கு என்னது 8.6, சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் டோட்டல் 168. ஸோ இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ண எனக்கு என்ன வரும் 0.05119 அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ த ரிக்யூட் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் ட்ரெண்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த ஃபார்மெட்டுக்கு எழுதணும். அதாவது புரியுதுங்களா. ஸோ ஒய் ஈக்குவல் டு
ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு எழுதி ஸோ நார்மல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொண்டு வந்து நான் என்ன பண்ணணும் கொண்டு வரணும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி கொண்டு வரணும் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் த ரெக்யூட் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் ட்ரெண்ட் இஸ் ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான் ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணது தான் 5 எனக்கு என்ன வரும் 975. ஸோ அப்போ ப்ளஸ்ஸு பியோட வேல்யூ எனக்கு என்னது 0.05119. ஸோ இன்ட்டு எனக்கு என்னது இங்கே ஒரு கேபிட்டல் எக்ஸ் அப்படியே தான் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ ஒய் ஈக்குவல் டு 5.975 ப்ளஸ்ஸு 0.05119 அப்படின்னு போட்டு இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம பாருங்கள் டேபிளுக்கு மேலே ஃபைன் பண்ணியிருப்போம். டேபிளுக்கு மேலே என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம் ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1998.5 டிவைடட் பை 0.5 அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கோமா. ஸோ இதை கொண்டு வந்து இந்த இடத்துல எழுதிக்கிங்க. ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே எழுதிடுறேன் சரிங்களா. ஸோ இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டேபிளில் இந்த ட்ரெண்ட் வேல்யூவை ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஒய் ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கல. ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஸோ இந்த டேபிளில் ட்ரெண்ட் வேல்யூ இப்போ தான் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியாச்சு சரிங்களா. ஸோ இப்போ தான் இந்த ட்ரெண்ட் வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். எப்படி ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இயர் நமக்கு என்னது ஃபஸ்ட் இயர் எனக்கு என்னது 1995, செகண்ட் இயர் எனக்கு என்னது 1996, தேர்ட் இயர் எனக்கு என்னது 1997. ஸோ இதெல்லாமே எனக்கு என்னது ஸ்மால் எக்ஸ் தானே. ஸோ இப்போ இந்த ஸ்மால் எக்ஸுக்கு நான் கொண்டு போய் வேல்யூ அப்ளை பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட் இயர் கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துருக்கான் 1995 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதை கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஈக்குவேஷன்லாம் எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் ஒவ்வொரு இயராக. ஸோ ஃபஸ்ட் இயர் 1995 கொண்டு போய் இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போடுறோம். ஸோ இதை தான் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு நேராக இந்த டேபிளில் எழுதியிருக்கேன். சேம் அதே மாதிரி 1996 கொண்டு போய் ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ஆன்சர் வரும். ஸோ அடுத்து 1997 கொண்டு போய் சேம் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் அந்த ஆன்சர் வரும். ஸோ 1998 கொண்டு போய் இந்த ட்ரெண்ட் வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் இந்த எக்ஸுக்கு பதிலாக இப்படியே என்ன பண்ணுறேன் ஒவ்வொன்றுக்காக சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த எக்ஸ் அடுத்து 1999, அடுத்து 2000, அடுத்து 2001, 2002 எல்லாத்தையும் நான் கொண்டு போய் என்ன பண்ணுறேன் இந்த ட்ரெண்டிங் வேல்யூஸில் கொண்டு போய் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்னது சமேசன் ஒய்டியோட வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போ சமேசன் ஒய்டியோட வேல்யூ எனக்கு என்னது 47.8 சரிங்களா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக சிமிலர்லி எனக்கு என்னது இது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே கீழே போட்டு ஃபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த டேபிளில் இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இது அப்படியே எனக்கு என்னது இந்த டேபிளில் போட்டால் போதும் சரிங்களா. டேபிளை போட்டுட்டு லாஸ்ட்டாக சமேசன் ஒய்டியோட வேல்யூ எனக்கு என்னது 47.8 அப்படிங்கிறது மட்டும் அந்த டேபிளில் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும் சரிங்களா. சேம் இதே மாதிரி எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்குது, அதாவது 17th சம் 9.1 எக்ஸைஸில் 17th சம் கொடுத்துருக்கான் பாருங்கள். இயர் கொடுத்துருக்கான், ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ என்ன கொடுத்துருக்கான் ஃபிட் எ ஸ்ட்ரைட் லைன் ட்ரெண்ட் பை மெத்தட் ஆஃப் எனக்கு என்னது லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் ஃபைன் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்னது ஸோ கொடுத்துருக்கூடிய டேபிளில் என் எனக்கு என்னது ஆடாக ஈவனான்னு பார்க்கணும். ஸோ இங்கே என் எனக்கு என்னது 1 2 3 4 5 6 7. ஸோ 7 அப்படிங்கிறது எனக்கு என்னது ஆடு நம்பர். ஸோ அப்போ எனக்கு என்னது கிவன் நம்பர் ஆஃப் இயர் ஈஸ் எனக்கு என்னது ஆடு. let us consider. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆடு நம்பருக்கு எனக்கு என்ன ஃபார்முலா கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் மைனஸ் எனக்கு என்னது மிடில் இயர். ஸோ அப்போ ஸ்மால் எக்ஸ் மைனஸ் மிடில் இயர் எனக்கு என்ன வரும் 1 2 3. ஸோ இங்கே லாஸ்ட்டில் 1 2 3 போயிடுச்சு அப்படின்னா சென்டரில் மிடில் இயர் எனக்கு என்ன வரும் 1998 வரும் சரிங்களா. ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1998. ஸோ அப்போ இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க. டேபிள் எனக்கு என்னது கொடுத்துருக்கூடிய இயர் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்னது ப்ரொடக்ஷன். ஸோ இயர் தான் எனக்கு என்னது ஸ்மால் எக்ஸு, ப்ரொடக்ஷன் எனக்கு என்னது கேபிட்டல் ஒய். ஸோ இப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1998. ஸோ ஸ்மால் எக்ஸோட ஃபஸ்ட் வேல்யூ எனக்கு என்னது 1995 மைனஸ் 1998 போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து எனக்கு என்னது 1996 1997 சொல்லி எனக்கு என்னது டேபிள் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் எனக்கு என்னது ஒவ்வொன்றும் அப்ளை பண்ண எனக்கு என்ன வரும் கேபிட்டல் எக்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஃபைன் பண்ணுறதுக்காக கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த எக்ஸ் என்ன பண்ணுறேன் ஒரு டைம் ஸ்கொயர் பண்ணி எழுதுனேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு கேபிட்டல் ஒய். ஸோ கேபிட்டல் எக்ஸோட வேல்யூவும் கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ மல்டிபிள் பண்ணி போட்டுக்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த ட்ரெண்ட் வேல்யூவை எழுத முடியும். ஸோ இப்போ ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு ஏவோட ஃபார்முலா எனக்கு என்னது சமேசன் கேபிட்டல் ஒய் டிவைடட் பை என். ஸோ இப்போ சமேசன் கேபிட்டல் ஒய்யோட டோட்டல் எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஸோ 1186. ஸோ டிவைடட் பை என் டோட்டல் எனக்கு என்னது என் எனக்கு என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இங்கே எனக்கு என்னது 7. ஸோ அப்போ
1186 divided by 7 equal to எனக்கு என்ன வரும் 169.429 அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இது ஏவோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும்னா எனக்கு என்ன ஃபார்முலா சமேசன் கேபிட்டல் எக்ஸ்ஒய் டிவைடட் பை சமேசன் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ சமேசன் எக்ஸ்ஒயோட டோட்டல் எனக்கு எவ்வளோ 92. ஸோ அடுத்து எனக்கு என்ன வரும் சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் டோட்டல் எனக்கு எவ்வளோ 28. ஸோ ரெண்டு டிவைட் பண்ணால் 3.286 வரும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரிக்யூட் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் எனக்கு என்ன வரணும் ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் மாதிரி வரணும் சரிங்களா. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ எனக்கு என்னது 169.429. ஸோ அது அப்படியே போட்டாச்சு ப்ளஸ்ஸு பியோட வேல்யூ எனக்கு என்னது 3.286 அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ அப்போ 3.286 இன்ட்டு எனக்கு என்னது இந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் எனக்கு என்ன வரும் 169.429 ப்ளஸ்ஸு 3.286 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு டேபிளுக்கு மேலே ஃபைன் பண்ணோம்ல எனக்கு என்னது அதாவது ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 98 அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கோமா. ஸோ இப்போ இதை கொண்டு வந்து இந்த இடத்துல கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் எனக்கு என்னது ட்ரெண்டிங் வேல்யூ ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இதை தான் கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் டேபிளில் லாஸ்ட் காலமாக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ டேபிளில் லாஸ்ட் காலமாக போட்டாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ண மாதிரி எனக்கு என்னது ஸ்மால் எக்ஸ் வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 1995 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும் 159.571 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து 1996 கொண்டு போய் இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா 162.857 வரும். ஸோ அதே மாதிரி 1997 அடுத்து சிமிலர்லி அதே மாதிரி எனக்கு என்னது 1998 அதே மாதிரி சிமிலர்லி 1999 அடுத்து 2001 வரைக்கும் எனக்கு என்னது இந்த ஈக்குவேஷன் ட்ரெண்டிங் வேல்யூ ஈக்குவேஷனில் கொண்டு போய் இந்த ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணி இதை ஓவராலாக போடுறோம் சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸு செகண்ட் எக்ஸு சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி போட்டிருப்போம். ஸோ இது எனக்கு என்னது டோட்டலாக இது எல்லாமே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி கீழே போட தேவையில்லை. டேரெக்டாக எனக்கு என்னது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த டேபிள்லேயே கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம் டேரெக்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ ஒவ்வொரு இயரையும் தூக்கிட்டு போய் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஆன்சரை போட்டு ஸோ இதனோட டோட்டல் எனக்கு போடணும். அதாவது சமேசன் ட்ரெண்ட் வேல்யூ டோட்டல் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1186.003 அப்படின்னு வருது. ஸோ எனக்கு என்ன வரணும் ஸோ இது அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டால் 1186 அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. சேம் எனக்கு எப்போவுமே பாருங்கள் அப்படின்னா சமேசன் நாம் போட்ட கொஸ்டின் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு பாருங்கள் சேம் எப்போவுமே நமக்கு இந்த ட்ரெண்ட் வேல்யூவோட டோட்டல் எனக்கு என்ன அது டோட்டலும் அதே மாதிரி இந்த கேபிட்டல் ஒய்யோட டோட்டலும் அதாவது சமேசன் ஒய்யோட வேல்யூவும் இந்த ட்ரெண்ட் வேல்யூ அதாவது சமேசன் ட்ரெண்ட் வேல்யூவோட வேல்யூ எனக்கு என்ன வரும் ரெண்டும் எனக்கு என்ன அது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அதனால் எல்லா கொஸ்டினையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் சமேசன் ஒய்யோட அந்த டோட்டலும் அதே மாதிரி எனக்கு என்னது ட்ரெண்ட் வேல்யூவோட டோட்டலும் எனக்கு என்னது ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட கொஸ்டின் கரெக்டாக சரிங்களா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதே 9.1ல் 18 கொஸ்டின் கொடுத்துருக்கான். சேம் அதே மாதிரி எனக்கு என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் கம்ப்ளீட் த ட்ரெண்ட் வேல்யூ ஃபார் த ஆல் இயர் ஃப்ரம் த 2000 to 2004 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்கான் பாருங்கள் டிட்டர்மைன் த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் வித் த ஃபிட் த ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் எனக்கு என்னது ஈவனாக ஆடான்னு பார்க்கணும். ஸோ இயர் எனக்கு என்னது 2000 1 2 3 4 வரைக்கும் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ 1 2 3 4 5 ஸோ n ஈக்குவல் எனக்கு என்னது 5. ஸோ n ஈக்குவல் டு 5 அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய இயர் வந்து எனக்கு என்னது ஆட் இயர். ஸோ இப்போ லெட்டஸ் கன்சிடர் ஆட் இயருக்கு எனக்கு என்ன ஃபார்முலா கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் மைனஸ் மிடில் இயர். ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸு. ஸோ மிடில் இயர்னா ஃபஸ்ட் ரெண்டு லாஸ்ட் ரெண்டு விட்டுட்டா சென்டர் இயர் எனக்கு என்னது 2002. ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2002. ஸோ இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணுங்கள் இயரையும் சேல்ஸையும் எடுத்து எழுதிக்கிங்க. ஸோ இயர் அப்படிங்கிறது எனக்கு என்னது ஸ்மால் எக்ஸு சேல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னது கேபிட்டல் ஒய்வு. ஸோ இப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது எக்ஸ் மைனஸ் 2002. ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் இந்த கேபிட்டல் எக்ஸில் அப்ளை பண்ணுங்கள். அதாவது கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2002 ஸ்மால் எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னது 2000. ஸோ அப்ளை பண்ண அந்த வேல்யூ வரும். அடுத்து 2001 2002 2003 2004 எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுறோம் ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணி இந்த கேபிட்டல் எக்ஸை போட்டுக்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ இதனோட சமேசன் ஒய் எனக்கு என்னது 270 சமேசன் எக்ஸ் எனக்கு என்னது கேபிட்டல் எக்ஸ் 0. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு நான் ஃபார்ம் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா கேபிட்டல் எக்ஸை எனக்கு என்ன பண்ணுறோம் ஒரு டைம் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இப்போ
ஒரு டைம் ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன வரும் 2 பண்ணா 4 1 பண்ணா 1 0 பண்ணா 0 1 பண்ணா 1 4 பண்ணா எனக்கு என்ன வரும் 2 பண்ணா எனக்கு என்ன வரும் 4 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் XY வேணும். ஏன் அப்படின்னா ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டும் வேணும் XYயும் வேணும் சரிங்களா. ஸோ இப்போ XY போட்டிங்க அப்படின்னு எனக்கு என்ன வரும் கேபிட்டல் X இன்ட்டு கேபிட்டல் Y. ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அடுத்து கேபிட்டல் X இன்ட்டு கேபிட்டல் Yனா அடுத்து இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் மல்டிபிள் பண்ணி டேபிளில் எழுதிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ சமேசன் எக்ஸ் ஸ்கொயர்டை போடுறோம். சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு என்ன வரும் 10 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு சமேசன் கேபிட்டல் XY போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் 54 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஏவும் பியும் ஃபைன் பண்ண போகிறோம். ஏ ஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா சமேசன் Y டிவைடட் பை n. ஸோ சமேசன் Y எனக்கு என்னது 270 டிவைடட் பை n ஈக்குவல் டு எனக்கு என்னது 5. ஸோ அப்போ 54 வரும். பி ஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா சமேசன் கேபிட்டல் XY டிவைடட் பை சமேசன் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ சமேசன் XYயோட வேல்யூ எனக்கு என்னது 54 டிவைடட் பை சமேசன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு என்னது 10. ஸோ அப்போ 54 டிவைடட் பை 10 போட்டு அப்படின்னு எனக்கு என்ன வரும் ஈக்குவல் டு 5.4 அப்படின்னு வரும் சரிங்களா. த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் இஸ் ட்ரெண்ட் எனக்கு என்ன வரணும் y ஈக்குவல் டு a ப்ளஸ் bx அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கணும். ஸோ அப்போ y ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 54 ப்ளஸ் பியோட வேல்யூ எனக்கு என்ன வரும் 5.4 அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ 5.4 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ y ஈக்குவல் டு 54 ப்ளஸ் 5.4 கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ நம்ம டேபிளுக்கு மேலே ஃபைன் பண்ணியிருப்போம். ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2002 அப்படின்னு ஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2002 அப்படின்னு போட்டுட்டு ஸோ இந்த ஒய்யை தூக்கிட்டு வந்து எங்கே எழுதுறோம் அதாவது ட்ரெண்ட் வேல்யூ டேபிளில் கொண்டு வந்து எழுதிக்கிறோம் சரிங்களா. ஸோ டேபிளில் கொண்டு வந்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் எனக்கு என்னது 2000. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் ட்ரெண்ட் வேல்யூ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 2000 இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னு எனக்கு என்ன வரும் 43.2 வரும். ஸோ அதை கொண்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் டேபிளில் எழுதிட்டேன். ஸோ செகண்ட் எக்ஸ் எனக்கு என்னது 2001. ஸோ 2001 கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும் 48.6 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 48.6 அப்படிங்கிறத 2001 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து எனக்கு என்னது சிமிலர்லி அதர் வேல்யூஸ் கேன் பி ஒபிட்டேன். அதாவது சிமிலர்லி இதே மாதிரி எனக்கு என்னது மற்ற வேல்யூஸை நம்ம டேரெக்டாகவே இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக டேரெக்டாகவே இங்கேயே அப்ளை பண்ணோம்னு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு 54. ஸோ அடுத்து 2003 இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம். அடுத்து 2004 இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணி நீங்கள் என்னது கால்குலேட்டர்லேயே போட்டு டேரெக்டாக இங்கேயே போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ போட்டுட்டு அடுத்து சமேசன் YT ஃபைன் பண்ணுங்கள். சமேசன் YT பாருங்கள். ஸோ சமேசன் YT வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அதாவது ட்ரெண்ட் வேல்யூவோட டோட்டல் எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் சேல்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ சேல்ஸோட டோட்டல் எனக்கு எவ்வளோ 270 இங்கே ட்ரெண்ட் வேல்யூவோட டோட்டல் எனக்கு எவ்வளோ 270. ஸோ அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டசம் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. சேம் அடுத்து 22 கொஸ்டின் சேம் இதே மாதிரியே தான். the following table show that the number of salesmen working for the certain கன்சியூமர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயர் கொடுத்துருக்காங்க 1992 1993 1994 1995 1996. ஸோ அப்போ n ஈக்குவல் டு எனக்கு என்னென்னு பார்க்கணும் 1 2 3 4 5. ஸோ n ஈக்குவல் டு எனக்கு என்னது 5. ஸோ அப்போ 5 அப்படிங்கிறது எனக்கு என்னது ஆட் நம்பர். ஸோ கிவன் நம்பர் ஆஃப் இயர் இஸ் எனக்கு என்னது ஆட். ஸோ லெட் அஸ் கன்சிடர் பாருங்கள். ஸோ ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா ஸ்மால் எக்ஸ் மைனஸ் மிடில் இயர். ஸோ அப்போ மிடில் இயர் எனக்கு என்ன வரும் ஆட் நம்பரில் ஃபஸ்ட் 2 இயர் லாஸ்ட் 2 இயர் போயிடுச்சு அப்படின்னா மிடில் இயர் எனக்கு என்ன வரும் 1994 இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் மைனஸ் மிடில் இயர் எனக்கு என்னது 1994. அப்போ ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1994 வரும் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிங்க. கிவன் டேட்டா எனக்கு என்னது இயர் இருக்குது. ஸோ இயர் எடுத்து எழுதிங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சேல்ஸ்மேன் எழுதியாச்சு. ஸோ எப்பயுமே கொடுத்துருக்கூடிய இயர் தான் எனக்கு என்னது ஸ்மால் எக்ஸு. ஸோ அடுத்து எனக்கு என்னது கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சேல்ஸ்மேன் கேபிட்டல் ஒய் சரிங்களா. ஸோ இப்போ கேபிட்டல் எக்ஸ் ஃபைன் பண்ணணும்னா நான் என்ன ஃபைன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1994 அப்படின்னு ஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் கொண்டு போய் எனக்கு என்னது ஸ்மால் எக்ஸோட வேல்யூ எல்லாத்தையுமே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்மால் எக்ஸ் ஃபஸ்ட்டு எனக்கு என்னது 1992. ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக 1992 மைனஸ் 1994 போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும் -2 வரும். சேம் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய 1993 அடுத்து 94 95 96 எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன் ஸ்மால் எக்ஸில் கொண்டு போய் அப்ளை பண்ண அப்படின்னா நமக்கு கேபிட்டல் எக்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ கேபிட்டல் எக்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர்டு ஃபைன் பண்ணுறோம் கேபிட்டல் XY ஃபைன் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா கேபிட்டல் எக்ஸை ஒரு டைம் நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ கேபிட்டல் எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஒரு டைம் ஸ்கொயர் பண்ணி போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர்டு வரும் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் XY வேல்யூ வேணும். கேபிட்டல் XY அப்படின்னா கேபிட்டல் எக்ஸையும் கேபிட்டல் ஒய்யும் நான் என்ன பண்ண போகிறேன் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு கேபிட்டல் ஒய்யை மல்டிபிள் பண்ணி போட்டோம் அப்படின்னா டேபிளில் எனக்கு என்ன அது கேபிட்டல் XY வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ சமேசன் ஒய் போட்டவங்க அப்படின்னா கேபிட்டல் ஒய் போட்டிங்க அப்படின்னா அதனோட டோட்டல் வரும். ஸோ சமேசன் கேபிட்டல் எக்ஸ் டோட்டல் போட்டுங்க. அடுத்து சமேசன் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் டோட்டல் அடுத்து சமேசன் கேபிட்டல் XYயோட டோட்டல் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு
இதை ஃபைன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை ஃபைன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஏபியோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஏபிக்கு எனக்கு என்ன ஃபார்முலா, ஏ ஃபைன் பண்ணுறதுக்கு சமேசன் ஒய் டிவைடட் பை என் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. சமேசன் ஒய் அப்படிங்கிறது எனக்கு என்னது டோட்டல் 244 டிவைடட் பை என் அப்படிங்கிறது எனக்கு என்னது 5. ஸோ அப்போ 244 டிவைடட் பை 5 போட்டால் 48.8 அப்படிங்கிறது நமக்கு வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பியை ஃபைன் பண்ணணும். பி ஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா, சமேசன் கேபிட்டல் XY டிவைடட் பை சமேசன் X² அப்படிங்கிறது ஃபார்முலா. சமேசன் XYயோட டோட்டல் எனக்கு எவ்வளோ 20 டிவைடட் பை சமேசன் X² டோட்டல் எனக்கு எவ்வளோ 10. ரெண்டே டிவைட் பண்ண எனக்கு என்ன வரும் 2 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதை எழுத போகிறேன். ஸோ அப்போ த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரெண்ட் இஸ் எனக்கு என்ன ஃபார்மு, y கேபிட்டல் Y a ப்ளஸ் b கேபிட்டல் X. சரிங்களா? ஸோ இப்போ கேபிட்டல் Y ஏவோட வேல்யூ 48.8 ப்ளஸ் பியோட வேல்யூ எனக்கு என்னது 2. ஸோ இன்ட்டு எனக்கு என்ன வரும், கேபிட்டல் எக்ஸ் வரும். ஸோ கேபிட்டல் எக்ஸ் நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1994 அப்படின்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதுதான் நமக்கு என்னது ட்ரெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டேபிளில் ட்ரெண்ட் வேல்யூ ஈக்குவல் டு எனக்கு என்னது கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 48.8 ப்ளஸ் 2 இன்ட்டு எனக்கு என்னது எக்ஸ் மைனஸ் 1994. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் எனக்கு என்னது 1992. ஸோ இதை தான் கொண்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரெண்ட் வேல்யூவில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1992 அப்படின்னு போட்டு ஸோ என்ன பண்ண போகிறேன், கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ அதாவது ட்ரெண்ட் வேல்யூவை நான் ஃபைன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1992 போட்டால் எனக்கு என்ன வரும் 44.8 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த 44.8 நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே கொண்டு வந்து எழுதிக்கிட்டேன். சேம் அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1993ன்னு இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக இந்த டோட்டலாக அப்ளை பண்ண எனக்கு என்ன வரும் 46.8 வரும். சேம் அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 1994ல் இந்த ஸ்மால் எக்ஸ் அப்ளை பண்ணால் டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டேரெக்டாகவே அப்ளை பண்ணி டேரெக்டாகவே என்ன பண்ணலாம், நீங்கள் டேபிளில் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ டேபிளில் போட்டதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் வேல்யூவோட டோட்டல் அதாவது இந்த ட்ரெண்ட் வேல்யூக்கு சமேஷன் போட்டிங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும் 244 அப்படின்னு வருது. ஸோ இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருந்தால் நம்ம போட்ட சம் கரெக்ட் அப்படின்னா, நம்பர் ஆஃப் சேல்ஸ்மேன் கேபிட்டல் ஒய்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்னது நம்ம போட்ட சம் கரெக்ட். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஒய் அதாவது சமேஷன் ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னது 244. ஸோ 244ங்கிறதும் இந்த ட்ரெண்ட் வேல்யூவோட டோட்டல் எனக்கு என்னது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம போட்ட கொஸ்டின் கரெக்ட். சரிங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா, மெத்தட் ஆஃப் கிராஃப் மெத்தட் பார்த்துருக்கீங்க. அதாவது கிராஃபிக் மெத்தடு ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட்னால ஒன்று தான். ஸோ அந்த ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம். ரெண்டாவது செமி ஆவரேஜ் மெத்தட் பார்த்துருக்கோம். மூணாவது மூவிங் ஆவரேஜ் பார்த்துருக்கோம். நாலாவது எனக்கு என்னது ட்ரெண்டிங் வேல்யூஸ் பார்த்துருக்கோம். அதாவது ட்ரெண்டிங் வேல்யூஸ்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லுவோம், இன்னொரு மெத்தட் பேர் எனக்கு என்னது, அதாவது என்ன சொல்லுவோம், லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒன்று ட்ரெண்டிங் மெத்தடில் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ மொத்தம் இன்றைக்கி 4 மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் அந்த நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.